முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. அனைத்து பக்த கோடிகளுக்கும் அடியேன் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வைகாசி விசாகம் சிறப்பு பதிவாக முருகனின் வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு தெரியுமா என்ற தலைப்புடன் இந்த பதிவை நான் தொடங்க போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். முருகன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது மயிலும் வேலும் தான். முருகப் பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம். நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும்பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்களே. அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி, சிவபெருமான் மற்றும் முருகன் ஆகிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகனின் வேல் கருதப்படுகின்றது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பதை தொன்று தொட்டு சொல்லும் கூற்று. முருகனுக்கு இந்த வேலினால் வேல் முருகன் என்ற பெயரும் உண்டு. சூரபத்மன் என்னும் அரக்கனை அழிக்க பார்வதி தேவி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவமைத்து அதனை கொண்டு சூரனை வதைக்க சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன. அதாவது வேல் என்பதே சக்தியின் அம்சம். அதனாலேயே வேலிற்கு சக்தி வேல் என்ற பெயரும் உண்டு. முருகனின் வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு? வெல் என்ற வினை சொல்லே நீண்டு வேல் என்ற பெயர் சொல் ஆகிறது. அதுவே வேல் என்றால் வெற்றி என்று பொருள்படும். பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் என்பார்கள். அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவருட் சக்தி முதலிய சொற்கள் வேலின் உருவமாக உள்ள பராசக்தியே குறிக்கின்றன. முருகப் பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம். வெல்லும் தன்மை உடையது வேல். தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றி வேல் என்ற பெயரும் உண்டு. வேல் உணர்த்துவது என்னவென்றால், வேலில் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கிறது. வேலை போன்று அறிவானது கூர்மையானதாகவும் அகன்றும் ஆழமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துவதாக இருக்கின்றது. முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு. இன்றும் பல முருகன் கோவில்களில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். வேல் வழிபாட்டின் எளிமைப்படுத்தப்பட்ட நவீன வடிவமே சக்தி வேல் வழிபாடு. சக்தி வேலை வணங்குவது என்பது அன்னை பராசக்தியையும் தனையன் முருகனையும் ஒரு சேர வணங்குவதாகும். மனபாரமாக இருக்கும் நேரங்களில் மனதுக்குள் சக்தி வேலை நினைத்துக் கொண்டு ஓம் ஐம் ரீம் வேல் காக்க என்று சொன்னால் மனம் லேசாகிவிடும். வேல் வழிபாட்டின் பலன்கள்: காரிய தடைகள் விலகி திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கல்வியில் மேன்மை, மனபயம் நீங்கி வலிமை உண்டாகும், வியாபாரத்தில் லாபம், பில்லி சூன்யம், நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறலாம், சொந்தமாய் வீடு மற்றும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நிறைவேறும், கலைகளின் தேர்ச்சி, பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருகும், வெற்றிவேல் வீரவேல் என முழங்கும் இடத்தில் வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசையும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.